சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்றைக்கான எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ரோஹிணியும் மனோஜும் வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அப்பா கிட்ட மனோஜ் சொல்கிறாரு, எனக்கு ரோஹிணி அப்பா வந்து 15 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிறாரு. உடனே விஜயாவுக்கு தலையும் காலும் புரியலை. அப்படியா மனோஜ் ரொம்ப சந்தோஷம்டா, நான் சொன்னல காப்பு கட்டினா அதாவது விரதம் இருந்தால் பணம் வந்துடும், அவரு ஜெயிலேருந்து வந்துடுவாருண்டு. எப்போ ஜெயிலேருந்து வந்தார் அவர்? அம்மா அவர் ஜெயிலேருந்து வரல, ஆனால் வந்து பணம் அனுப்பி விட்டாருங்கும்போது ரோஹிணி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, எங்கள் அப்பா வந்து அப்போவே பணத்தை கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டார். அப்போ உங்கள் அப்பாவுக்கு அப்போவே தெரியுமா ஜெயிலுக்கு போகிறது அப்படின்ட்டு இவர் முத்து கேட்குறாரு. பார்லர் அம்மா, உங்கள் அப்பா வந்து ஜெயிலுக்கு போகிறது முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சு தான் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரா? ஆனால் அன்னைக்கு உங்கள் மாமா வந்தவர் ஒன்றுமே சொல்லலையே, நானே வந்து கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிக்க போகிறேன்ல சொல்லிட்டு போனார், அப்போல்லாம் சொல்லலையே பணத்தை பற்றி, இப்போ சொல்கிறீங்க? இல்லை, அவருக்கே தெரியாமல் எங்கள் அப்பா போட்டு விட்ருக்காரு. என்னமோ இதில் இருக்குது பார்லரம்மா, என்னமோ கதை விட்றீங்க. சரி இருக்கட்டும், ஆனால் பணத்தை வந்து அப்பாட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு முத்து. ஏன் எதுக்கு கொடுக்கணும் அப்பா கிட்ட அப்படிங்கும்போது, ஏன்டா நீ 27 லட்ச ரூபா அப்பாவுக்கு பணம் கொடுக்கணும்ல, அதில் 15 லட்சத்தை இப்போ கொடுத்துரு, அப்புறம் வந்து அவர் 15 லட்சம் போடுறாங்கிறீங்கள, அதில் வந்து பாக்கி பணத்தை கொடுத்துரு, எனக்கு ரவிக்கு வேணும்ல அப்படிங்கிறாரு. ரவி சொல்கிறான், ஏன்டா அவனுக்கே அவங்க மாமனார் அனுப்பியிருக்கிறாரு, நமக்கு எதுக்கு அந்த காசு அப்படிங்கிறாரு. அதுக்கு சொல்கிறாரு, இல்லைடா அப்பாவுக்கு சேரணும்ல அப்பண்டா, எனக்கும் வேணாம் உனக்கு வேணும், அப்பாவுக்கு சேரணும்ல அப்படிங்கும்போது, இது கரெக்ட் அப்படிங்கிறாங்க சுருதி. இங்கே விஜயாவுக்கு தலையும் புரியலை காலும் புரியலை. நான் சொன்னல அது ரோஹிணி உங்கள் அப்பா பணம் அனுப்புவாங்கன்ட்டு, இவனுக்கு பொறாமை, இவன் வீட்டிலேருந்து எதுவும் வரல, இல்லை இவன் மாமியார் வீட்டிலேருந்து, அந்த பொறாமை. நீ உட்காருமா அப்படிங்கும்போது, என்னடா பண்ண போகிற பணத்தை வச்சுன்னு அவர் அண்ணாமலை கேட்குறாரு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்பா அப்படிங்கும்போது, ஆமாம் நீ பிஸ்னஸ் வச்சு கிழிச்சிட்டாலும் இந்த காசையாவது இதை நிலையாக வச்சுக்கடா அப்படிங்கிறாரு முத்து. அதுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போய் ஏன் மாமனார் எனக்காக போட்டு விட்ருக்காரு, என்ன உனக்கு போட்டு விட்ருக்காரு, இப்போ தானே சொன்னேன் உன் பொண்டாட்டிக்கு போட்டு விட்ருக்காருன்னு. பார்லரம்மா, என்ன இது தப்பாக இருக்க பார்லரம்மா, இவனுக்கு எப்படி உங்கள் அப்பா போடுவார், உங்கள் அப்பா உங்களுக்கு தானே போடுவார் அப்படிங்கிறாரு முத்து. இப்படி குறுக்க கேள்வி கேட்குறாரு. இவன்கிட்ட பேசியே இது பண்ணணும், இவன்கிட்ட வந்து பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இது விஜயா சொல்லுது, நீங்கள் 2 பேர் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்குது. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் எந்திரிச்சு சாப்பிட வர்றாங்க. சாப்பிட வரும்போது முட்டை குழம்பு வச்சுருக்கு மீனா வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏன் அவங்கள கூப்பிட மாட்டியா? கூப்பிடத்தான் போன அத்தை, நீங்கள் தான் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கு ரொம்ப கொழுப்பு தாண்டி, எதை எடுத்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ரோஹிணிக்கு எடுத்து வைக்கிறாங்க முட்டை, 2 முட்டை எடுத்து வச்சு தோசையும் வைக்கிறாங்க. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க ரோஹிணிக்கு 2 முட்டை வச்சு தோசை வைக்கிறத. அப்போ உடனே என்ன எல்லாரும் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது, ஏமா உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாக இருக்கான்னு முத்து கேட்குறாரு. அப்பா அம்மாவுக்கு வந்து ஞாபக மறதி மாத்திரை வாங்கி கொடுங்க, இல்லை நல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் இவங்களுக்கு ஞாபக மறதி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏப்பா முத்து அப்படிங்கும்போது, உங்களுக்கே தெரியலையாப்பா, எனக்கு தெரியுதுடா, அவளுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஏன் விஜயா உனக்கு ஞாபக மறதி இருக்கா, ஏங்க அப்படிங்க, இன்னைக்கு விரதம் தானே ரோஹிணி, நீ எப்படி வந்து முட்டையும் இதுவும் வைக்கலாம்னு. ஆஹா மறந்துட்டேங்க எம்மா, இதெல்லாம் வைக்காதீங்க, மறுபடி 15 லட்ச ரூபா பாக்கி 15 லட்ச ரூபா அவங்க அப்பாட்டேருந்து வராது, அவர் அப்படியே போயிடுவார், ஜெயிலோடு போயிடுவார் அப்படிங்கும்போது, அப்படின்ட்டு உடனே முட்டையும் தட்டையும் எடுக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு மாற்றி கொடுக்குது. ஏன் மீனா நீ முட்டை குழம்பு வச்சே, இவங்களுக்கு என்ன வச்ச அப்படிங்கும்போது, சட்னி வச்சுருக்காத்த, அதுக்குள்ளே உங்களுக்கு அவசரம், நீங்கள் முட்டையை எடுத்து வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது, ரோஹிணி மூஞ்சியை பார்க்கணுமே, அப்பா போகிற போக்க பார்க்கணுமே, அப்படியே இதாகிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு எழுந்திரிக்கிறாங்க. இங்கே வந்து முத்து கேட்குறாரு மீனா கிட்ட, ஏன் மீனா நீ வந்து நம்புறியா அவங்களுக்கு 15 லட்ச ரூபா பணம் வந்ததா, இதில் ஏதோ கோல்மால் இருக்குது மீனா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. அதுக்கு நமக்கு என்ன, அங்கே அவங்க வீட்டிலேருந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சு இந்த பேக்கு மீனா வந்து சொல்லுது. அப்படி சொல்லாத மீனா, இதை யோசனை பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் யோசனை பண்ணாதீங்க, நீங்கள் பொழப்ப பார்க்க போங்க, யாருக்கு யார் பணம் அனுப்புனா நமக்கு என்ன, நம்ம பொழப்ப பார்ப்போம். நீ வேண்டா பாரு மீனா, இந்த விஷயம் சீக்கிரமே தெரிய வரும் பாரு, யார் பணம் கொடுத்தா என்ன ஏதுங்கிறது சீக்கிரம் வரும். இதில் வந்து உண்மையை சொல்கிறேன், அவங்க அப்பா பணமே அனுப்பலை, ரோஹிணியோட அப்பா பணம் அனுப்பலை, இது வந்து ஏதோ ஒரு ஃப்ராடு வேலை செஞ்சுருக்குதுவோ, மனோஜோட ஃப்ராடு ரோஹிணி, உனக்கு தெரியுமா, அந்த பொம்பளை நம்பவே கூடாது, அந்த பொம்பளை மகா ஃப்ராடு அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுது ரோஹிணி, இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது வித்யா சொல்கிறா, உள்ள கடனை முதல்ல அடைங்க, அவன்கிட்ட சிட்டிகிட்ட வாங்கினீங்கல்ல, அவன் என்னைக்கு இருந்தாலும் உன் வீட்டுக்கு வந்து உன்னைய மாட்டி விட்ருவான், அந்த கடனை அடைச்சிட்டு அடுத்தது பேங்கு கடனை அடை, பாக்கியை வச்சு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு வித்யா சொல்கிறா. அவள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு மனோஜிட்ட சொல்கிறாங்க. என்ன ரோஹிணி, எனக்கு எங்கள் அப்பாவுடைய பணத்தை வச்சு நீ எல்லா கடனையும் அடைக்கலான்னு சொல்கிறீங்க, இந்த பணம் வந்ததே என்னால், அதை நினப்பு வச்சுக்க மனோஜ்,
அப்படின்னு ரோஹிணி மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டு மனோஜ் வந்து ஷாக் ஆகுறாரு.